பழங்குடியினர் மக்களை வஞ்சித்து மதவாத அரசியலை முன்னெடுக்கும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா RSS கைப்பாவை அரசு தனது போக்கை கைவிட வேண்டும். சிறுபான்மையின முஸ்லிம், கிறிஸ்தவ மற்றும் தலித் இன மக்களுக்கு எதிரான சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய சமூக ஜனநாயக கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி குமணஞ்சாவடி பகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இந்திய சமூக ஜனநாயக கட்சி SDPI சார்பில் வக்பு உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. SDPI திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் நவ்பில், மாவட்ட பொதுச் செயலாளர் பூவை ரஹ்மதுல்லா, மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மத்தியில் ஆளும் பாஜக ஒன்றிய அரசு சிறுபான்மையின முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அரசியல் அமைப்பு விரோத வக்பு மசோதா 2024 ரத்து செய்ய கோரியும், இறை இல்லங்களை காத்திடும் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் மாநாட்டில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மாநாட்டில் பேசிய SDPI கட்சியின் முக்கிய தலைமை நிர்வாகிகள், பாசிச பாரதிய ஜனதா கும்பல், RSS கும்பல், பார்ப்பனிய கும்பல் சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை பறித்து ஒடுக்க நினைக்கும் இந்துத்துவ அரசான பாஜக அரசுக்கு எதிராக பேசும்போது இது மதசார்பற்ற ஒருங்கிணைந்த இந்திய நாடு என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். ஏறத்தாழ 16 இருந்து 20% இஸ்லாமிய மக்கள் வாழும் இந்த தேசத்தில் அவர்களின் உரிமைகளை பறிக்க நினைக்கும் பாரதிய ஜனதா பாசிச அரசு இஸ்லாமிய பெண்களுக்கான 8% இடஒதுக்கீடு தர மறுக்கிறது என்றும், இந்திய தேசத்தில் இருக்கும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை ஹிட்லர் மனப்பான்மையுடன் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் பாரதிய ஜனதா அரசு 20 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம் சமுதாய மக்களை 2ஆம் குடிமக்களாக மாற்றி இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட வக்பு வாரிய திருத்த சட்டம் கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு வாரிய திருத்த மசோதா. அதனை கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். இந்தியாவில் யாருமே தாய்மொழி என்று சொல்ல முடியாத சமஸ்கிருதத்தை முன்னெடுக்கும் பாசிச பாரதிய ஜனதா கட்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் மாநாட்டில் முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த மாநாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர் KKSSN திகழான், பாகவி வர்த்தக அணி கிண்டி அன்சாரி, போரூர் அனைத்து பள்ளி கூட்டமைப்பு தலைவர் சலீம் முகமது இஸ்மாயில், போட்டோ மைதீன், சீனி முகமது சாதி, ஜாஃபர், ஷெரீப், மஸ்தான் அகமது, பாஷா, அப்துல் கலாம், லியாகத் அலி, முகமது சலீம், துல்கர்னை, இக்பால், ரிஹானா, சுல்தானா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக பூவிருந்தவல்லி தொகுதி SDPI தலைவர் சலீம் நன்றியுரையாற்றினார். அதே போலத்தான் 100 கோடி மக்களை ஏமாத்திட்டோம். இங்க இருக்கக்கூடிய 30-40 கோடி மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கிவிட்டோமையானால் RSS எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராஷ்டிரா என்ற கனவு நிறைவேற்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வக்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதி கிரண் ரிஜிஜு அவர்களுடைய தலைமையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மசோதா வக்பு சட்ட திருத்த மசோதா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், முடியுமா, இவங்க எல்லாம் செஞ்சிருவாங்களா, என்ன வழி இருக்கின்றது, எப்படி செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். வேற எதுவுமே உதாரணம் தேவையில்லை. இந்திய மக்களாக இருக்கக்கூடிய 100 கோடி மக்களிடம் மக்கள் மன்றத்தில் அவர்களுடைய சொந்த தாய்மொழியை புறந்தள்ளிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டுங்க. இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் சமஸ்கிருதத்தின் மூலமாக ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. எந்த அளவுக்குனா இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூர்வ குடியாக இருக்கக்கூடிய ஒத்தம் கூட சொல்ல முடியாது என்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் என்று.